கமல்ஸ் கிச்சனில் திக் டொமேட்டோ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி பெருசாக, அந்த பெங்களூர் தக்காளி தான் இதுக்கு நல்லாயிருக்கும், நாட்டு தக்காளி வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் சுகர் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், டாப்பிங்க்கு ரஸ்க்கு, அதுக்கப்புறம் பட்டர். அடுப்பை ஆன் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காய விட்டு முதல்ல இந்த சீனியை போடணும். அது நல்லா கேரமலைஸ் ஆகணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஒரு ஸ்பூன் ஜீனியை போட்டுருவோம். இப்போ இந்த மிளகையும் கிராம்பையும் போட்டுருங்க. அடுத்து இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுருங்க. போட்டுருங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தணும். ஸோ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடிடுவோம். சும்மா 5 நிமிஷம் ஆவி வந்து வெயிட் வச்சு 5 நிமிஷத்தில் இது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டி கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணணும். இது இப்போ குக் ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆற விட்டு இந்த தண்ணி இல்லாமல் இந்த தக்காளியை மாத்திரம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு திருப்பி அதை வடிகட்ட போகிறோம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ வந்து தக்காளியாக எடுத்து இந்த வெங்காயம் தக்காளியை மாத்திரம் ஆற விட்டு அரைச்சி திருப்பி அதையும் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இந்த அரைச்சதெல்லாம் இதில் ஊற்றி தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா இவ்வளோண்டு சக்கை தான் வேஸ்ட் ஆகும். எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இதுவுமே ரொம்ப மிச்சம் இல்லை, கொஞ்சோண்டு தான் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஜூஸு. இந்த இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினா அது கொஞ்சம் நல்லா திக்காக வரும். நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கார்னிஷிங்க்கு கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டு இந்த ரஸ்கை வறுத்து எடுத்துடணும். அதை சின்ன சின்னதாக உடச்சி நம்ம வந்து சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே எத்தனோண்டு பட்டரை அப்படியே சூடோடு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் இந்த ரஸ்கை வந்து இந்த மாதிரி சின்னதாக 4-5 பீஸாக உடச்சி போட்டு பட்டர் கொஞ்சோண்டு போட்டால் அது அப்படியே சூட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் திக் டொமேட்டோ சூப்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.